நம்ம படிக்கக்கூடிய டாபிக் பேர் மீட்டர் பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜுங்கிற கான்செப்ட் ஒன்ஸ் அகைன் வீட்சன் பிரிட்ஜ் மாதிரியா பேலன்சிங் இருக்குது அப்படின்னு அர்த்தம். மீட்டர் METRE மீட்டர், மீட்டர்னா 1 மீட்டர்னு அர்த்தம் இந்த இடத்துல. ஸோ இந்த மீட்டர் பிரிட்ஜுடைய டிசைன் என்னன்னு பார்த்துட்டு அதோடைய பேசிக் பிரின்சிபிள் பார்த்துட்டு தென் அதனுடைய அப்ளிகேஷன் பார்க்க போகிறோம். ஸோ லெட் மீ ட்ரா தி மீட்டர் பிரிட்ஜுடைய டிசைன். You have to take a wooden board. There is a wooden board இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. அந்த wooden boardல there is a copper strip arranged like this. wooden boardல the copper strip fit பண்ணிடுவாங்க. copper strip இது made of copper. Then there is another copper strip at the other end of the wooden board. The same design la. So this is another copper strip. Between the two copper strips, you have the distance between the two copper strips is 1 meter. So you have a wire made of இப்போ நம்ம படிச்சோமே அலாய்ல ரெசிஸ்டிவிட்டி பற்றி படித்தோம்ல, அந்த ஒரு அலாயிங் யூஸ் பண்ண போகிறோம். தி wire made of manganese or constantan. manganese constantan அலாயுடைய அப்ளிகேஷன் நம்ம அப்புறம் படிப்போம்னு சொன்னேனே, அதுதான் இது இந்த இடத்துல. இட்ஸ் an alloy where resistivity is slightly higher compared to pure metals. And also இன்னொரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி என்ன, வேரியேஷன் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி வித் டெம்பரேச்சர் வரும்பொழுது நான் சொன்னேன் ஞாபகம் இருக்கா, வேரியேஷன் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி வித் டெம்பரேச்சர் வரும்பொழுது தி ரெசிஸ்டன்ஸ் வேரியிங் வித் டெம்பரேச்சர் இஸ் வெரி ஸ்மால் கம்பேர்ட் டு பியூர் மெட்டல்ஸ். ஸோ அந்த அலாய் தான் இது, எய்தர் திஸ் இந்த அலாய் அல்லது இந்த அலாய் தான் மேட். இந்த வயர் 1 மீட்டர் லென்த் இருக்கும். லெட் மீ கால் திஸ் எண்ட் A, திஸ் எண்ட் B ஆஃப் த வயர். It is exactly 1 meter. அதுதான் இது 1 meter bridge னே பேர் இதுக்கு. இப்போ coming to this, there is another copper strip available at the center which is a linear strip. இதுவும் copper strip. copper strip னா புரியுதுல, பட்டையா இருக்கிற காப்பர் பிளேட். strip னா பிளேட். அப்போ இங்க ஒரு கேப், இங்க ஒரு கேப் ஃபார்ம் ஆயிருக்கு, தெரியுதா? இந்த டாட்லாம் வைக்கிறேன், இங்க இந்த டாட்லாம் வச்சிருக்கேன். இதெல்லாம் என்னன்னா இந்த ஒயர் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், வெல்ட் பண்ணிடலாம், சோல்டர் பண்ணிடலாம், வெல்ட் பண்ணிடலாம். இங்க இருக்கிற டாட்லாம் என்னது, இந்த 2 டாட்டும் A and B ரெண்டு வந்து வெல்ட் பண்ணின டாட். இங்க இருக்கிற டாட் என்னதுன்னா இந்த இடத்துல ஒரு பைண்டிங் ஸ்க்ரூ இருக்கும். ஸோ தட் இந்த ஸ்க்ரூக்கு இந்த இங்கே ஒரு ஸ்க்ரூ, இது ஒரு ஸ்க்ரூ, இது எல்லாமே இந்த 4மே இப்போ 5மே ஸ்க்ரூ. இந்த கேப்பில் ஐ கேன் கனெக்ட் a resistance, a resistor. So the resistor ஓட 2 எண்டு இந்த பைண்டிங் ஸ்க்ரூவில் டைட் பண்ணிடலாம். Same way I will connect another resistor here. So அந்த ரெசிஸ்டர் P னு வச்சுக்கலாம், இந்த ரெசிஸ்டர் Q னு வச்சுக்கலாம். பீட் சென்டர்ல P Q RS 4 ரெசிஸ்டர் வந்தது இல்லையா, அதில் 2 ரெசிஸ்டர் இப்போ பறிஞ்சாச்சு. மீதி என்ன ஆகும், இந்த சென்டரில் இருக்கிற இந்த பாயிண்ட் எடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட்னா பைண்டிங் ஸ்க்ரூ இருக்கு. இந்த ஸ்க்ரூவில் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், we connect a galvanometer and then connect the galvanometer through to a high resistance. அது பேர் என்ன பர்பஸ் என்னன்னு சொல்கிறேன், ஹெச்ஆர்னா இங்கே ஹை ரெசிஸ்டன்ஸ்னு பேர், ஹை ரெசிஸ்டன்ஸ். அண்ட் தென் டு a ரைடர்னா RIDER, ரைடர்னா அது மூமெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறது பேர் ரைடர். அந்த ரைடர் மூமெண்ட்டை என்ன பண்ண முடியும், இந்த பாயிண்ட் பிட்வீன் A and B ல எங்கே வேணால் அதை டச் பண்ண முடியும் அந்த ரைடரை வச்சுட்டு. ஸோ அந்த ரைடருக்கு இன்னொரு பேர் ஜாக்கின்னு பேர். நம்ம யூஸ்வலாக ஜாக்கின்னு தான் சொல்லுவோம். இட் இஸ் அ ரைடர்னு ஏன் நான் சொன்னேன்னா, ஜாக்கினா என்னன்னு புரியாது டக்குன்னு. ஜாக்கினா குதிரை போட்ட பேர் ஜாக்கி. பட் இங்கே ரைடர் நான் சொல்றது என்னன்னா, ஐ கேன் மூவ் இட் அலாங் எனி பாயிண்ட் பிட்வீன் A and B and press it. So this is the arrangement.
apart from that இப்போ என்ன பண்ண போறோம் வீட்சன் நெட்வொர்க்ல பார்த்தோம்ல ஒரு பேட்டரியும் கீயும் கனெக்ட் பண்ணோமே between the points. So a battery a source of EMF is connected through a key. கீங்கிறது என்ன நமக்கு வேண்டிய போது அந்த பேட்டரியில இருந்து கரண்ட் பாஸ் பண்றதுக்கு between the points A and B. இப்போ இத வெரிஃபை பண்ணிக்கலாம். இந்த பேட்டரியில இருந்து கரண்ட் ஃப்ளோ ஆகும். இங்க வந்த உடனே it will branch. இது காப்பர் ஸ்ட்ரிப் இது. அதனால இந்த பாயிண்ட்டும் ஜீரோ ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். காப்பர் ஸ்ட்ரிப்ல காப்பர்லயே அதனால ஜீரோ ரெசிஸ்டன்ஸ். அப்ப இந்த பாயிண்ட் தான் இந்த பாயிண்ட் வோல்டேஜ். So current will flow like this to Q then come to B. அதுல இது வந்து நம்ம படிச்சோம் ஞாபகம் இருக்கா I1 ங்கற கரண்ட் வீட்சன் நெட்வொர்க்ல வந்தது P வழியா போறது I1 னு சொன்னோமே அந்த I1 then galvanometer வழியா போறது IG னு ஒன்னு சொன்னோம் ஞாபகம் இருக்கா அது then பாக்கி இருக்கிற I3Q வழியா போறது சொன்னோமே அது இப்போ I ங்கற கரண்ட் இங்க வந்துட்டு I1 னா எப்படி போறது சொன்னோம் வீட்சன் நெட்வொர்க்ல அதே வீட்சன் நெட்வொர்க் வச்சு இப்ப அனலைஸ் பண்ணி பார்க்கலாம் I comes here இது வழியா I1 வழியா அப்படி போக போறது அப்ப இந்த பர்టిక్యులர் பாத் இருக்க இது வழியா I2 னு பிரிஞ்சு போகும் இந்த பாயிண்ட் தான் நம்ம என்ன பண்ணப்போம் ஜாக்கி பாயிண்ட் னு சொல்லிருக்கேன் அதனால இது J னு எழுதிக்கலாம் வீட்சன் நெட்வொர்க்ல D னு எழுதின பாயிண்ட் இது D ங்கற பாயிண்ட் இது சோ இங்க இருந்து galvanometer இந்த சென்டர் பாயிண்ட் இந்த பாயிண்ட் வருதுனா இந்த I1 IG I3 then this is I2 I4 அப்போ R ரெசிஸ்டன்ஸும் S ங்கற ரெசிஸ்டன்ஸும் எது அப்படினா the resistance offered by the wire manganese no constant no சொன்னோம் இல்லையா அந்த alloy wire between A and J and the resistance offered by between A and J by the wire is taken as resistance R between J and B is taken as resistance S எப்படி சார் R S ரெசிஸ்டன்ஸே இல்லையே வயர் தானே அப்படி தோணும் ரொம்ப சிம்பிள் ரெசிஸ்டன்ஸ்னா என்ன அர்த்தம் ரெசிஸ்டிவிட்டி இருக்கு அந்த வயருக்கு சொன்னோம் இல்லையா மேங்கனின் ஆர் கான்ஸ்டன்ட்னு சொன்னோம் அப்ப ரெசிஸ்டிவிட்டி இருக்கு அதுக்கு ஒரு பர்టిక్యులர் லெந்த் இருக்கு இல்லையா AJ ங்கற ஒரு லெந்த் இருக்குல்ல அந்த லெந்த் சப்போஸ் L1 ன்னு எழுதினேன்னா L1 ன்னு எழுதினா இத AJ ங்கற லெந்த் L1 ன்னு எழுதினா வாட் இஸ் JB அது L2 ன்னு எழுதிக்கிறேன் एक्चुअली L2 ங்கிறது எவ்வளவு இருக்க முடியும் 100 சென்டிமீட்டர் மைனஸ் L1 L1 சென்டிமீட்டர்ல எழுதினா 1 மீட்டர் தானே AB ங்கிறது அப்ப டோட்டலா 1 மீட்டர்ங்கிறது 100 சென்டிமீட்டர் அப்போ L2 ங்கிறது என்ன இருக்க முடியும் 100 மைனஸ் L1 தான் இருக்க முடியும் in சென்டிமீட்டர் ரைட் சோ AJ length L1 JB length L2 ன்னு எடுத்துட்டா R ங்கிறது எப்படி எழுத போறப்போ ரெசிஸ்டன்ஸ் R is நம்ம படிச்சோம் rho L by A area of cross section of the conductor னு படிச்சோம் இல்லையா so rho resistivity of the manganese wire or constant length L1 AJ ங்கற length L1 divided by area of cross section of the wire manganese wire so that is R தெரியுதா what about S same way S is same manganese wire length L2 cross section A தெரியுதா so R உம் S உம் wire formula resistors அது wire formula இருக்கிற resistors அதுதான் நம்ம வந்து இந்த AB ங்கற 1 மீட்டர் பிரிட்ஜ்ல இருக்கிற 1 மீட்டர் வயரை காப்பரோ சில்வரோ வெச்சி அயனோ வெச்சி பண்ணல manganese or constantan where the resistivity of the alloy is much larger nearly 100 times larger than the pure metals சொன்னோம்ல அப்போ the resistance offered by the wire அதான் R உம் S உம் இப்போ வீட்சன் நெட்வொர்க் புரிஞ்சுதா இப்போ வந்ததா so P R Q S வந்தாச்சு இப்போ பேலன்ஸ் கண்டிஷன்ங்கிறது எப்படி நம்ம சொன்னோம் galvanometerல கரண்ட் எதுவும் ஃப்ளோ ஆகாத இருக்கிறதுக்கு பேர் பேலன்ஸ் கண்டிஷன் சொன்னோம் அப்ப நம்ம என்ன பண்ண போறோம் P ங்கற ரெசிஸ்டன்ஸும் Q ங்கற ரெசிஸ்டன்ஸும் இது ரெண்டுத்துல யூசுவலி இது Q ங்கறது நம்ம என்ன பண்ணுவோம் known resistance எடுத்துப்போம் P ங்கறத unknown எடுத்துப்போம் so இந்த ஃபர்ஸ்ட் கேப்ல
unknown resistance second gap la known resistance எடுத்துப்போம். அப்ப known னா q value எனக்கு தெரியும்னு அர்த்தம். p தெரியாது. So what is the use of the meter bridge? To find the unknown resistance. அவ்வளவுதான். Using the known value. What about the RS? RS is offered by the meter bridge wire AB. The length of AB is 1 meter. 1 meter ங்கிறது எப்படி எழுதலாம்? 100 centimeter னு எழுதலாம். அந்த 100 தான் இங்க நான் எழுதி இருக்கேன். So இப்போ நம்ம என்ன எப்படி இந்த எக்ஸ்பெரிமென்ட் பண்ண போறோம்? It's based on Wheatstone networkங்கிறது புரிஞ்சுதா? இப்போ எப்படி நம்ம பண்ண போறோம்? இந்த ஜாக்கிங்கிற பாயிண்ட் மூவபிள் இல்லையா? ரைடர் சொன்னேன் இல்லையா? Suppose I press it here. galvanometerல ஒரு current flow ஆயிருக்கும். So press it here continuously எங்கெல்லாம் press பண்ணிட்டே வரேன் till there is no current through the galvanometer. That is called the balance point. Ig is equal to 0 of Wheatstone network. So அந்த particular length தான் L1 ன்னு எடுத்துட்டு இருக்கேன். அப்ப AJ ங்கிறது என்ன பாயிண்ட்? பேலன்ஸ் பாயிண்ட் or balancing length. பேலன்ஸ் பாயிண்ட் ன்னு வெச்சுக்கலாம் அத அல்லது balancing length. அப்ப R is proportional to L1, then S will be proportional to L2. L2 ங்கிறது நம்ம தனியா மெஷர் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. L1 தெரிஞ்சாலே L2 தெரிஞ்சாச்சு. 100 minus L1. So apply the condition of balance of Wheatstone network. எப்படி படிச்சோம்? P by Q is equal to R by S. So P by Q is equal to R by S. R இது S இது அப்ப ரேஷியோ எடுத்தா என்ன ஆகும்? rho by a கேன்சல் ஆயிடும். L1 by L2 ன்னு வரும். தெரியுதா? R is proportional to L1, S is proportional to L2 ன்னு எழுதினது புரிஞ்சுதா? So L1 L2 எப்படி L1 L2 கண்டுபிடிக்கிறோம்? By pressing the jockey starting from closed end A ஸ்லோவா அப்படி பண்ணிட்டே போறோம். ஒரு particular point of contactல the galvanometer shows zero deflection. There is no zero current in the galvanometer. Balance point is obtained L1. L2 is obtained like this. So இதிலிருந்து therefore நமக்கு வேண்டியது என்ன? P unknown. P is equal to Q அந்த பக்கம் தர சொல்லலாம். Q times L1 by L2. So this is the final relationship derived based on Wheatstone network balancing condition, and the unknown resistance P can be determined if Q is known. இப்போ Qங்கிற known resistance நம்ம எப்படி சூஸ் பண்றது? இது unknown, இது எவ்வளவுன்னு எனக்கு தெரியாது, அதுதான் கண்டுபிடிக்கணும். Qங்கிற வேல்யூ எவ்வளவு போடலாம்? 0.1 போடுறதா, ஓம் போடுறதா, 1 ஓம் போடுறதா, 5 ஓம் போடுறதா, 7 ஓம் போடுறதா, என்ன வேல்யூ போடுறது Qக்கு? அதை வந்து எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த Q வேல்யூ எது கண்டுபிடிக்கலாம்னா P தெரியாது, Q வேல்யூ ஸ்டார்டிங் என்ன வேல்யூ போட்டா அப்ப என்ன பண்ணணும்? இந்த Jங்கிற பாயிண்ட் ஜாக்கிய ரைடரை நியர் த மிட் பாயிண்ட், நியர் த மிட் பாயிண்ட் எவ்வளவு? எக்ஸாக்ட்லி 50 சென்டிமீட்டர் இல்லையா? நியர் த மிட் பாயிண்ட், நியர் எக்ஸாக்டா பண்ணணும் இல்ல, நியர் த மிட் பாயிண்ட் பண்ணிட்டு ஸ்லோவா இந்த வேல்யூவை மாத்திட்டே வரணும், such that there is a very small deflection or zero deflection in the galvanometer. So இது known resistance போட்டுட்டே வரணும், மாத்திட்டே வரணும், so that near when the jockey is pressed near the midpoint, the galvanometer current is very small, negligibly small or zero almost. அப்ப என்ன அர்த்தம்? பேலன்ஸ் கண்டிஷன்ங்கிறது நம்ம மிட் பாயிண்ட் கிட்ட இருக்க மாதிரி நம்ம இந்த Q வேல்யூ செலக்ட் பண்ணிக்கிறோம். அதை வச்சுட்டு எக்ஸாக்டா L1 என்னன்னு கண்டுபிடிச்சு L1 by L2 times Q will give you P. இது பண்றதுக்கு ஒன்று சொன்னேன், Q வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்குன்னு சொன்னேன். அது மட்டும் இல்லை, P அன்னோன் வேல்யூவை அக்யூரேட்டாக கண்டுபிடிக்கணும்னா P and Q should be very close to each other. Very close அப்படின்னா என்ன அர்த்தம்? எக்ஸாக்ட்லி சேம் இருக்கணும் அவசியம் இல்லை. வெரி க்ளோஸ் டு ஈச் அதர்னு என்ன அர்த்தம்? L1 and L2 are almost equal to each other ன்னு அர்த்தம். L1 L2 எப்போ almost equal to each other இருக்கும்? மிட் பாயிண்ட்ல தான் இருக்க முடியும். அதனால தான் மிட் பாயிண்ட் கிட்ட வச்சுட்டு இந்த கரண்ட் இது காமிச்சிட்டு இருக்கோம், இது Q அட்ஜஸ்ட் பண்ணிட்டே வரணும். ஆல்மோஸ்ட் நெக்லிஜிபிள் கரண்ட் வந்தபோது ஸ்டாப் பண்ணிக்கலாம். எக்ஸாக்டா எந்த இடத்துல நம்ம பேலன்ஸ் பாயிண்ட் வருதுன்னு கண்டுபிடிச்சு அது L1, then rest is L2, Q is known, P is determined. So this is the idea. இப்படி பண்ணிட்டோம், ஒரு சின்ன எரர் வரும். அது எந்த எரர்னா, இந்த காப்பர் ஸ்ட்ரிப் நம்ம வந்து என்ன சொல்லிட்டு இருக்கோம்? இட்ஸ் a good conductor,
ஸ்ட்ரிப்னு சொன்னோம் இல்லையா, பட்டையாக இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, இட்ஸ் a குட் கண்டக்டர். அப்படி இருந்தாலும் நம்ம இங்கே அப்ளை பண்ணுற இந்த கரண்ட் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்டில் இருக்கிற வோல்டேஜ் இந்த பாயிண்டில் இருக்கிற வோல்டேஜும் சேமாக இருக்கணும். அதே போல் இந்த பாயிண்டில் இருக்கிறது இதுவும் சேமாக இருக்கணும். இந்த பாயிண்ட்லாம் ஒரே காப்பர் ஸ்ட்ரிப்பில் இருக்குல்ல, அப்போ இது எல்லாமே ஒரே பொட்டன்ஷியல் இருக்கணும். இந்த காப்பர் ஸ்ட்ரிப்பு அசியூம் பண்ணிட்டா கூட ஒரே பொட்டன்ஷியல் இங்கே இருக்காது, இந்த பாயிண்ட் ஒரே பொட்டன்ஷியல் இருக்காது, இதுவும் இருக்காது, ஸ்லைட் வேரியேஷன் இருக்கும். அதனால் இந்த P calculationல L1லையும் L2லையும் எரர் வரும். How to, that error is called end errors னு பேர். end point error அல்லது end error. endனா அந்த டெர்மினல்ஸில் இருக்கக்கூடிய end பண்ணுறோம் இல்லையா, கனெக்ட் பண்ணுறோம் இல்லையா, அதனால் அது வரக்கூடிய எரர். இந்த எரர் எப்படி அவாய்ட் பண்ணுறது அல்லது நெக்லிஜிபிளாக மாற்றுறது, எரரை எப்படி குறைக்கிறது, அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. என்ன பண்ணணும், இந்த லெஃப்ட் கேப்பில் அன்னோன் வச்சுட்டோம், ரைட் கேப்பில் நோன் வச்சுட்டோம் இல்லையா, அதை வச்சுட்டு ஒரு ப்ரொசீஜர் கண்டுபிடிச்சிட்டோம். L1 L2 கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட்டு இன்டர்சேஞ்ச் Q அப்படிங்கிற நோன் வந்து லெஃப்ட் கேப்லையும் P அன்னோன் வந்து ரைட் கேப்லையும் வச்சுட்டு ஒன்ஸ் அகெயின் ஃபார் த சேம் Q முன்னாடி பண்ணின ஃபர்ஸ்ட் பண்ணின Q அதே வேல்யூக்கு இன்டர்சேஞ்ச் பண்ணும் பொழுது ஒன்ஸ் அகெயின் ஃபைண்ட் பேலன்ஸ் பாயிண்ட். லெட் அஸ் கால் இட் L1 dash L2 dash னு பேர் கொடுத்துக்கலாம். தெரியுறதா? இப்போ ஸ்லைட்லி சேஞ்ச் ஆகிருக்கும். அந்த எண்ட் பாயிண்ட் எரர்னால இருந்ததுன்னா இந்த L1ம் இந்த L1 டேஷும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஸ்லைட்லி ஒன்லி L2 டேஷும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ ஒன்ஸ் அகைன் டிட்டர்மைன் த P வேல்யூ. இந்த P வேல்யூ when P is in the left gap, Q on the right gap. இந்த P வேல்யூ when Q is in the left gap, P is in the right gap. இந்த ரெண்டு வேல்யூக்கு ஆவரேஜ் எடுத்துட்டோம்னா அந்த எண்ட் எரரை ஓரளவுக்கு நம்ம மினிமைஸ் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். ஸோ வாட் இஸ் த ஐடியா ஆஃப் மீட்டர் பிரிட்ஜ் புரிஞ்சுதா? மீட்டர் பிரிட்ஜோட பேருடைய அர்த்தம் என்ன? இட் இஸ் மேட் அப் ஆஃப் 1 meter ஆஃப் a alloy wire called manganese or constantan arranged in a wooden board using 1, 2, 3 copper strips with 2 gaps. The 2 gaps are filled with 2 resistors. The other 2 resistors are provided by the length of the wires. So PQRS widths and network உடைய கண்டிஷன் வந்தாச்சு. galvanometer வழியா கரண்ட் 0 ஆகும் பொழுது பேலன்சிங் கண்டிஷனில் we have the ratio P by Q is equal to R by S, where R proportional to L1, S proportional to L2 measured in terms of lengths gives you the value of unknown resistor. So measurement of unknown resistor is made use in the meter bridge idea. இப்போ இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். we'll come to what is called HR. HR உடைய பேர் என்ன சொன்னேன்? ஹை ரெசிஸ்டன்ஸ்னு சொன்னேன். இது என்னத்துக்கு இருக்கு? what is the purpose of high resistance HR in series with galvanometer? இது தெரிஞ்சுக்கணும். அப்புறம் இது எப்படி அப்போ ஆப்ரேட் பண்ணுறதுன்னு புரியணும். இது எக்ஸ்பெரிமெண்டல் ப்ரொசீஜரில் வரக்கூடிய ஒரு ஐடியா சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹெச்ஆர் இல்லை, டைரெக்டாகவே galvanometer இந்த ஜாக்கி ரைடரோட கனெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த ஜாக்கி எடுத்துகிட்டு போய் நான் என்ன பண்ண சொன்னேன், எப்படி கண்டுபிடிப்பேன் சொன்னோம் இல்லையா? சப்போஸ் இங்கே ப்ரெஸ் பண்ணினேன்னா கரண்ட் ஒன்று ஃப்ளோ ஆகும். அந்த கரண்ட் வில் பி வெரி லார்ஜ். அப்போது வெரி லார்ஜ் கரண்ட் ஃப்ளோஸ் த்ரூ galvanometer. யூஸ்வலாக galvanometer மில்லி ஆம்பியர் கரண்ட் தான் போகணும். galvanometer will withstand only currents of very small value. அப்போது இந்த இடத்துல நம்ம ப்ரெஸ் பண்ணாமல் தெரியாமல் பண்ணிட்டோம்னா, அதாவது மிட் பாயிண்ட்டை விட்டு தள்ளி அல்லது Q உடைய வேல்யூ P வேல்யூ டோட்டலி அவுட் ஆஃப் சிங்க், அதாவது டோட்டலி ஹை வேல்யூஸ் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் வேல்யூஸாக இருந்ததுன்னா எங்கே ப்ரெஸ் பண்ணாலும் தெர் வில் பி லார்ஜ் கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ galvanometer. அப்போ galvanometer ஸ்பாயில் ஆகிறதுக்கோ டெஸ்ட்ராய் ஆகிறதுக்கோ சான்ஸ் இருக்குது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இன் சீரீஸ் ஒரு ஹை ரெசிஸ்டன்ஸ் போட்டுக்கிறோம். அப்போ என்ன ஆகிடும், அந்த கரண்ட்டை லார்ஜாக போகாமல் இது கம்மியாக்கிடும். அப்போ என்ன பண்ணுவோம், ஹை ரெசிஸ்டன்ஸ் இன்க்ளூட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், எந்த பாயிண்ட் பேலன்ஸ் பாயிண்ட் ஆல்மோஸ்ட் 0 வருதோ அதுகிட்ட வந்தப்புறம் இந்த ஹை ரெசிஸ்டன்ஸை ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு அப்போ என்ன ஆகும், இது கிட்ட வந்தாச்சு, ஆல்மோஸ்ட் 0 கிட்ட இருக்கும். அப்போ தெர் பி எ கிளியர் அக்யூரேட் மெஷர்மெண்ட் ஆஃப் இந்த கரண்ட்டை நம்ம 0 ஆக்கிறதுக்கு வழி இருக்குது. ஸோ இந்த ஹை ரெசிஸ்டன்ஸ் இஸ் யூஸ்ட் இன் சீரீஸ் வித் galvanometer டு ப்ரிவெண்ட் எனி டேமேஜ் டு த galvanometer from flowing a large current through it. இதுதான் அதோடைய யூசேஜ் இன் திஸ் சர்க்கியூட். எப்போ நம்ம பண்ண போகிறோம், இனிஷியலாக
பேலன்ஸ் பாயிண்ட் கிட்ட போற வரைக்கும் இது இருக்கும். பேலன்ஸ் பாயிண்ட் கிட்ட போன உடனே இதை ரிமூவ் பண்ணிட்டு we will find the exact balance condition L1. So this is the basic principle use of meter bridge. இதுடைய ஃபர்தரா நம்ம என்ன பண்ண போறோம் யூஸ்னா பேசிக் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதா இதோட யூஸ்னா ஃபைன், ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதா ஒரு யூஸ் இது. இப்போ அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் P கண்டுபிடிச்சிட்டோம். we'll come to இந்த ரிலேஷன் ஞாபகம் இருக்கா நம்ம படிச்சிருக்கோமே R resistance is equal to rho L by A னு. இப்போ இந்த P is unknown resistance made of some wire னு வெச்சுக்கலாம். made of some wire. so அந்த wire உடைய specific resistance அல்லது resistivity னு ஒன்னு இருக்கும் இல்லையா L. அந்த இந்த Lங்கிறது இந்த P உடைய resistance is made of wire. அதுடைய அப்போ L P னு போட்டுக்கிறேன், ரோ P னு போட்டுக்கிறேன், A P னு போட்டுக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? சஃபிக்ஸ் P P னு போட்டதுல அர்த்தம் என்ன? resistivity of the resistance P made of some wire, length of that wire making that resistance P, area of cross section of the wire. So P resistance is equal to rho L by A ஃபார்முலா வந்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்றோம்? இந்த ப்ரொசீஜர்ல P கண்டுபிடிச்சிட்டோம். P கண்டுபிடிக்கிறது தான் இதோட அதாவது ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது தான் இதோட யூஸ்னா இல்ல. இதோட ஃபர்தர் யூஸ் இஸ் finding the resistivity of the wire which is making up the resistance P. எப்படி இந்த Pங்கற இது வயர் வச்சு கண்டுபிடிச்சிருக்கோம். அதோட லெந்த் கண்டுபிடிச்சிடலாம். ஸ்க்ரூ கேஜ் வச்சு அதோடைய ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் கண்டுபிடிக்கலாம். வயர்னா என்ன அர்த்தம்? சிலிண்ட்ரிக்கலாக தானே இருக்கும். ஸோ பை ஆர் ஸ்கொயர் தான் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷனாக இருக்கும். வேர் ஸ்மால் ஆர் இஸ் த ரேடியஸ் ஆஃப் த வயர் மேக்கிங் த ரெசிஸ்டன்ஸ். எல் லெங்த் ஆஃப் த வயர். ஸோ லெங்த் ஆஃப் த வயரையும் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் தெரிஞ்சால் நம்ம இதுலேருந்து என்ன கண்டுபிடிக்கலாம்? த ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் த வயர் விச் இஸ் மேக்கிங் அப் த ரெசிஸ்டன்ஸ் பி. ஸோ மீட்டர் பிரிட்ஜில் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சி அந்த வயருடைய ரெசிஸ்டிவிட்டி கண்டுபிடிக்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன். இது ஒரு இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன். ரெண்டாவது அப்ளிகேஷன் இந்த அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் நான் என்ன பண்ணலாம்? ஒரு வயராக தானே இருக்கு சொன்னோம் இல்லையா? காயில் ஆஃப் வயர் தானே. அதை நான் ஒரு வாட்டர் பாத்தில் இம்மர்ஸ் பண்ணிட்டு அந்த வாட்டர் பாத்தோடைய டெம்பரேச்சரை மாற்றி ஒரு 2 டெம்பரேச்சர்ல மாற்றி நான் பண்ணுறேன் வச்சுக்கலாம். எது கண்டுபிடிக்க போகிறேன்? ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன். சப்போஸ் θ1 அப்படிங்கிற டெம்பரேச்சரில் நான் அதோடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து P1. அந்த வாட்டர் பாத்தில் நான் என்ன பண்ணியிருக்கேன்? இந்த ஒயர் Pங்கிற ஒயரை டிப் பண்ணியிருக்கேன் அல்லது இம்மர்ஸ் பண்ணியிருக்கேன். I maintain some temperature of the water at θ1, measure P1. எப்படி மெஷர் பண்ணோம்? அந்த ப்ரொசீஜர் சொல்லி கொடுத்தேன் இல்லையா? இது எப்படி பண்ணோம்? தென் அனதர் டெம்பரேச்சர் θ2ல மெஷர் இட்ஸ் ரெசிஸ்டன்ஸ் P2. நான் எதுக்கு வரேன் புரியுறதா? ஸோ we have measured the resistance of the unknown P at 2 different temperatures, P1 at θ1, P2 at θ2. ரிமெம்பர் தீட்டான்னு போட்டாலே நான் என்ன சொன்னேன்? டிகிரி செல்சியஸில் இருக்கு டெம்பரேச்சர். இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? டெம்பரேச்சர் படித்தோம் இல்லையா? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ஒயர் கண்டுபிடிக்கலாம். அதுக்கு சிம்பிள் ஞாபகம் இருக்கா? ஆல்ஃபா. வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் தட்? P2 minus P1 by P1 θ2 minus P2 θ1. அந்த R2 minus R1 by R1 θ2 minus R2 θ1 ன்னு எழுதியிருப்பேன் நான் முன்னாடி ஆல்ஃபாக்கு. இப்போ ஏன் P ன்னு எழுதினேன்? அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் இங்கே நம்ம P ன்னு அசியூம் பண்ணிட்டு இருக்கோம். அதனால the two values are 2 different temperatures. இந்த இடத்துல இன்னொன்று நம்ம எழுதும்போது இங்கே அசியூம் பண்ணிப்போம். ஞாபகம் இருக்கா? θ2 is greater than θ1, higher temperature. Therefore P2 is larger than P1. அப்பதான் P2 minus P1 is positive divided by P1 θ2 minus P2 θ1. இந்த ரிலேஷன்ஷிப் அப்புறம் நான் டெரைவ் பண்ணுறேன்னு சொன்னேன். இப்போ நான் டெரைவ் பண்ணி காமிக்கிறேன். இது புரியுதா? ஸோ இந்த செகண்ட் அப்ளிகேஷன் இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன் ஆஃப்
மீட்டர் பிரிட்ஜ். ஸோ மீட்டர் பிரிட்ஜை வச்சுட்டு நம்ம அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. அதை யூஸ் பண்ணி அந்த அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் உடைய ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் அல்லது ரெசிஸ்டிவிட்டியோ அல்லது அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் உடைய அந்த மெட்டீரியலுடைய டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸோ கண்டுபிடிக்கிறது தான் தி ஃபைனாலிட்டினா ஃபர்தர் அப்ளிகேஷன் ஆஃப் மீட்டர் பிரிட்ஜ். இப்போ இது டெரைவ் பண்ணுறது ஒன்றும் கஷ்டம் இல்லை, பண்ணி வேணால் காமிக்கிறேன். ஸோ லெட் அஸ் see how it is derived.